ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், எல்லாருமே பண்ணலாம். நான் இன்றைக்கி அதுக்கு சூரை மீன் எடுத்திருக்கேன். இது முள் இல்லாத சூரை மீன் தான். அதில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆவியில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வைக்கும்போது நல்லாவே வெந்துடும். அதை தனியாக எடுத்து உதுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிளறணும். நல்லா வெங்காயம் வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதுவும் அதுக்கு கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போனோன்னே ஒரு 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வந்து கிளறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் மஞ்சப்பொடி கொஞ்சமாக மல்லிப்பொடி மிளகாப்பொடி அதுவும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் சிக்கன் பொடி அதுவும் கூட போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும், அது ஒரு வாசனைக்கு அந்த மாதிரி தான் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னா நம்ம உதுத்து வச்சுருக்க மீனை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். மறுபடியும் அது வந்து கொஞ்சம் அந்த ஈரம் போய் கொஞ்சம் பொழு பொழுன்னு வர வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து வதக்கி கொடுக்கணும். வதக்கிட்டு நம்ம அதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மீன் பொடி மாஸ் ரெடி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறதுக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் மீன் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.